வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபஸ்ட்டு லஞ்சு தால் கிச்சடி பண்ண போகிறோம். மசூர் டால் நல்லா இந்த கப்பில் ஒரு 3/4 கப்புக்கு மசூர் டால் எடுத்துட்டுருக்கேன். பச்சை அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 15 நிமிஷமாக தான் ஊற வச்சுருக்கேன். நான் நிறைய ஊற வைக்கலை, நல்லா களைஞ்சிட்டு இதை ஊற வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கலாம். இந்த அரிசியை நான் இந்த குக்கர் பாத்திரத்தில் இதில் மாற்றிட்டேன். என்ன அளவுனா இங்கே பாருங்கள், இந்த கப்பால் 1 கப்பு அரிசிக்கு நான் 3.5 கப்பு தண்ணி கொட்டுக்கிறேன். இது 3, இது 1, 3. அதாவது இந்த சகப்பு பருப்பு மைசூர் பருப்பு ரொம்ப உங்களுக்கு கெட்டிப்படாது, துவரம் பருப்பு மாதிரி கெட்டியாக இருக்காது. அதனால தான் நான் 1/4 போட்டிருக்கேன். 1 கப்பு ரைஸுக்கு 3/4 போட்டிருக்கேன். இல்லைனா உங்களுக்கு இவ்வளோ வேணான்னா 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். 3.5 கப்பு தண்ணி. இது கொஞ்சம் புது அரிசி தான், அதனால் 3.5 கப்பு விடுறேன். பழைய அரிசி இருந்தால் இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ராவே வாங்கும், நிறையவே விட்டுக்கலாம். தால் கிச்சடிக்கு மட்டும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, இந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டோம். இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ இது குக்கரில் இன்னும் ஒரு 3-4 விசில் வச்சு விட்டு வாங்கிக்கலாம். நம்ம சுட்ட தண்ணி நல்லா ஜம்முன்னு பதமாக இங்கே பாருங்கள் இருக்குது. இது நம்ம இதில் இதில் நம்ம தாளிக்கும் போது தண்ணியெலாம் விடுவோம். அப்போ இது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கும். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் நான் வெங்காயம் போடாமல் பண்ணுறேன். வேணால் நீங்கள் வெங்காயம் போடலாம். நல்லா ஒரு டீஸ்பூன் போல் ஷாய் ஜீரா, இல்லைன்னா சாதா ஜீரா. சீரகம் இப்படி பொரியிற சமயத்துலேயே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, நல்லா இதுக்கு பச்சை மிளகா காரம் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 3-4-5 பச்சை மிளகா நிறையவே போட்டிருக்கேன். பூண்டு போடல, வேணும்னா நீங்கள் பூண்டு இந்த சமயத்தில் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டெல்லாம் போடல, பூண்டு வெங்காயம்லாம் கிடையாது. கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இந்த சைஸில் தக்காளி, ஒரு 3 தக்காளி இது மாதிரி கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நம்ம இந்த சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த இடத்துல இந்த தக்காளிக்கு மட்டும் இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம், அதனால் இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இது கூடவே இங்கே பாருங்கள், உளுண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டேன். தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் மசியணும். நம்ம பச்சை மிளகா காரம் தான் ஜாஸ்தி, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் தான், ஜாஸ்தி இல்லை, வெறும் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி. இது வதங்கின்றது கூடவே இங்கே பாருங்கள், தண்ணியான புளி தண்ணி, ரொம்ப தண்ணியான புளி தண்ணி. இது கெட்டி புளி தண்ணி வேண்டாம். உங்களுக்கு இது வேண்டான்னா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். நான் புளி தண்ணியை விட்டுடுறேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இல்லை இது மாதிரி புளி தண்ணி ஏதோ ஒன்று விட்டால் தான் நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் விட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் புளி தண்ணியை விட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் இந்த தக்காளிலாம் நல்லா மசிய வேகட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 5-10 நிமிஷமாக நல்லா வேகிறது. ரொம்ப மசிய வேகணும்னு இல்லை, இங்கே பாருங்கள், ஆனால் வெந்திருக்கு. இது மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த சாதத்தை போட்டுடலாம். அப்படியே எடுத்து
அப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா சாதமும் போட்டேன். இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணியும் விட்டுருக்கேன். அப்படியே தண்ணியோடு அப்படியே சேர்த்துடலாம். இப்போ அப்படியே மெதுவாக கலந்து விடுவோம். தண்ணீர் வேணுன்னா வெந்நீர் தான் விட்டுக்கணும், பச்சை தண்ணி விடக்கூடாது, அப்புறம் சப்புன்னு ஆகிடும். இப்போ இதை முதல்ல அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாம் கலந்துட்டேன். நான் அப்போ விட்ட தண்ணி தான். வேணும்னாக்கா வெந்நீர் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி விட்டோம்னாக்கா இப்படி இருக்கும். இது ரொம்ப கெட்டியாக ஆகாது. வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி வெந்நீரை விட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அவ்வளோதான். இப்போவே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய், ஒரு அரை ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இது இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். தால் கிச்சடி ரெடி ஆகிடுது. இது டிஃபன் பாக்ஸில் கொடுத்தனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாழைக்காய் சிப்ஸு, இல்லை வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸு, இது மாதிரி கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோதான், தால் கிச்சடி ரெடி ஆகிடுது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பீர்க்கங்காய் இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இது போட்டு கூட்டு, இந்த தோல் போட்டு தோலை இளம்பிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது துவையல். இப்போ இங்கே பாருங்க, நல்லா பயத்தம்பருப்பு ஒரு அரை கப்பு அளவுக்கு இருக்கும், 3/4 கப்பு இருக்கும், அரை கப்பு கூட இருக்காது, 3/4 கப்பு பயத்தம்பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இந்த பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். இதுலேயே அப்படியே வெந்து போயிடும் பீர்க்கங்காய். இப்போ அடுப்பு ஏற்றிக்கிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, இப்போ இது அப்படியே வேகட்டும். அப்புறம் தேங்காய், கொஞ்சோண்டு சீரகம், ஒரே ஒரு 1-2 பச்சை மிளகாய் அரைச்சி கொட்டிட்டேன்னா அதாவது தண்ணி இல்லை, அப்படியே பொடியாக்கி போட்டேன்னா கூட்டு ஆகிடும். இப்போ இங்கே துவையலுக்கு நம்ம வறுத்துக்கலாம். துவையலுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து. பருப்பெல்லாம் கம்மியாக போட்டுக்கலாம், தேங்காய் போட போகிறோம். அப்புறம் அந்த தோல் நிறையா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் துவையல். இதில் காரத்துக்கு மிளகா வத்தல் நான் ஒரு 1 2 3 4 5 மிளகா போட்டிருக்கேன். ஒரு 6 மிளகா போட்டுக்கிறேன். காரம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இது செவக்கட்டும். இங்கே ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம ஒரு வதக்கல் கறி மாதிரி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதிலே கொஞ்சம் மிளகா, காரத்துக்கு மிளகா பொடி, டக்குன்னு இந்த காயை சேர்த்தலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு,
இப்படியே இப்படி வச்சுட்டு பருப்பி வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம். தொகையலுக்கு பருப்பு பாருங்கள் நல்லா அப்படி சவந்து வந்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இங்கே 100 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பீர்க்கங்காய் தோல் இதெல்லாம் வதக்கிடலாம். இந்த தொகையில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருளாக வதங்கணும், நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. இது நல்லா வதக்கட்டும். வதக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஆயில் இருக்கு. அப்படியே சிம்லேயே வச்சு இப்படி உடையிற மாதிரி இது பாருங்கள். இப்போ தான் உடையுது. இன்னும் அப்படியே இருக்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய். இதுவும் ஆயிட்டு இங்கே பாருங்க, காயெல்லாம் வெந்து போச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு ஜார் எடுத்துக்கலாம். கூட்டுக்கு அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக சீரகம். இதை நல்லா அப்படியே தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். கூட்டு ஏற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படியே பிடிச்சின்னு வந்துட்டேன். இதை அப்படியே இப்படி சேர்த்துட்றேன். ஒரு ரொம்ப கொதிக்க வேணாம், 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் செமி லிக்விடாக தான் பண்ணியிருக்கேன் நான். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இது ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நல்லா நல்லா இதாகிட்டு ஃப்ரை ஆகிட்டு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, சூட்லேயே கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். இதே மாதிரி வாழைக்காய் ஃப்ரை இப்படியே பண்ணலாம். இது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதுவும் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம தாளித்து கொட்டிட்டோம்னா கூட்டு ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டி போச்சு. ஒரு சின்னதாக லெமன் சைஸ் நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இதை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தேங்காய், இதை அப்படியே இந்த பருப்பு இது கூட சேர்த்துட்டு அப்படியே கெட்டியாக அரைச்சிக்கலாம். நல்லா ஜம்முன்னு இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. நான் கொஞ்சம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு நான் இப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிட்டு. இப்போ இங்கே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கூட்டுக்கு தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடுகு உளுந்து, மிளகா வத்தல், ஒரு 2 3 4 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தானே போட்டோம், அதில் காரம் அவ்வளோவா இல்லை. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம்.
இதை அப்படியே எடுத்து சேர்த்துட்டோம்னா சூப்பரான கூட்டு ரெடி. தொகையிலும் பாருங்கள் நல்லா கெட்டியாக நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். தொகையிலும் ரெடி. பாருங்கள் நீங்கள் லஞ்செல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு தால் கிச்சடி பாருங்கள் ரொம்ப ஆறி தான் போயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. அதனால் நான் சொன்ன அளவே கரெக்டாக விடுங்க. கரெக்டாக இருக்குது தண்ணி அளவெல்லாம் நான் சொன்ன அளவே விடுங்க, நல்லா வரும். ஒரு தால் கிச்சடி, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் பீர்க்கங்காய் வச்சு ஒரு கூட்டு, பீர்க்கங்காய் தோல், தொகையல், சாதம். நீங்களும் இதே மாதிரி லஞ்சு பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.